இருக்காது, அந்தந்த நேரத்தில் நாகே சேர்த்துக்கிடுவார் அப்படின்னார். அது உண்மையிலேயே அந்த இடத்துல இல்லை. மண்ணா கூப்பிட்டீங்களா? அந்த ஒரு வார்த்தையிலையும் நம்ம எப்படி தெரிஞ்சுட்டு அந்த புலவனுடைய புலமை என்ன, இடம் அருமை என்னங்கிற விஷயத்த அழகா சொன்னீங்க. அதே குறுந்தொகையில இன்னொரு காட்சி நடுவர் அவர்களே, காட்சி இதுதான். அன்பான இணைந்த இரண்டு உள்ளங்கள் நடத்தக்கூடிய இல்லற காட்சி. மனைவி என்ன பண்றா? கணவன மனைவியும் தனி குடித்தனம் இருக்கிறாங்க. கட்டி தயிரை காந்தல் மலர் போன்ற மென்மையான விரல்களால பிசைகிறா. கையை அப்படியே புடவையில தொடச்சுக்கிடுறா. புடவைய துவைக்கல, குழம்பை இப்ப தாளிக்கிறா. அந்த புகை குவளை மலர் போன்ற அவ கண்கள்ல போய் படுது. கண்ணெல்லாம் கசக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு சமைக்கிறா. ஏன் இப்படி அவ சமைக்கிறா, ஏன் இப்படி கஷ்டப்படுறா அப்படின்னா, அவ ஆசையோடு கணவனுக்கு அவ சமைச்ச உணவை பரிமாறுகிற பொழுது, அவன் ஆர்வத்தோடு உண்ணுகின்ற பொழுது மிக இனிது அப்படின்னு அன்பு மலர ஒரு வார்த்தை சொல்லுவானா. அந்த வார்த்தைக்காக வேண்டி ஆசைப்பட்டுதான் அவன் இத்தனை கஷ்டப்படுறான். இந்த பாடலால ஈர்க்கப்பட்ட நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அந்த இன்பத்தை, தான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம்ங்கிறதுக்காக வேண்டி பாலும் பழமும்னு திரைப்படத்துல கொண்டு வச்சார். பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும். பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச வேண்டும். அப்படி போகும். இது நினைச்சு பார்க்கிற இன்பம் நடுவர் அவர்களே. சகோதரி அம்மா பாடு அவரு பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீட்டுல அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கா, அவரு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதான் உண்மை. சகோதரி அருமையா சொன்னாங்க. நான் முத்துக்குமார் அவர்களுடைய ஒரு கவிதையை பற்றி, அவர் ஏன் அந்த இடத்துல போய் அந்த மரப்பலகையை தொடணும்னு நினைக்கிறாரு? அந்த வேதனைக்கு பெயர் என்னன்னா இன்ப வேதனை நடுவர் அவர்களே. ஆமா, இப்ப ஒரு காதலி தன்னுடைய காதலனை நினைக்கவும் முடியாம மறக்கவும் முடியாம இன்ப வேதனையோடு பாடக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாட்டு உண்டு. ஆரழகா மஞ்ச செவப்பழகா மறக்க மனம் கூடுதில்லையே. இந்த பாட்டுக்கு நம்ம உலக நாயகன் கமலஹாசன்